கோட் படம் சம்பந்தமா டைரக்டர் வெங்கட் பிரபு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காராம். சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். கோட் படத்துல தளபதியை யங் லுக்ல காட்டுறேன் அப்படின்ட்டு டைரக்டர் வெங்கட் பிரபு டிஏஜிங் மூலமா தளபதியை ஒரு வழி பண்ணி வச்சிருக்காரு. சோ தளபதியோட இந்த யங் லுக் பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமா இருக்கு, பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால வெங்கட் பிரபு ஒரு முடிவு எடுத்திருக்காராம். என்ன அப்படின்னா, டிஏஜிங் மூலமா உருவாக்கப்பட்ட தளபதியோட இந்த யங் லுக்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காரு. ஏஐ டெக்னாலஜி மூலமா இந்த லுக் உருவாக்குனதுனால நம்ம இஷ்டத்துக்கு ஈஸியா லுக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இந்த அட்வான்டேஜை பயன்படுத்தி யங் தளபதியோட லுக்க மாத்தலாம் அப்படின்ட்டு வெங்கட் பிரபு முடிவு பண்ணியிருக்காராம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் வெங்கட் பிரபு எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தளபதியை அந்த யங் லுக்ல பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்காம தான் இருக்கும். ஆனா திரும்ப திரும்ப அந்த லுக்க பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்சிரும். கோட் படத்தோட தேர்ட் சிங்கிளான ஸ்பார்க் சாங் ரிலீஸ் ஆனப்ப யாருக்குமே அந்த பாட்டு பிடிக்கல. ஆனா இப்போ சோசியல் மீடியால அந்த பாட்டை வச்சுதான் பயங்கர வைபா இருக்கு. தியேட்டர்ல இந்த பாட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாருங்க. சோ இந்த பாட்டு மாதிரி தளபதியோட லுக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால டைரக்டர் வெங்கட் பிரபு லுக் சேஞ்ச் பண்றேன் அப்படின்ட்டு மறுபடியும் ஏதாவது சொதப்பி வைக்காம இப்படியே விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.